அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா விநாயகர் ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் ஜாதகத்தை நாம் வழிபடுவதால் நமக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். விநாயகர் ஜாதகம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாதகம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழி போட்டு தான் நம்ம தொடங்குவோம். அது மாதிரி சுவாமியே கும்பிட்டாலும் நம்ம முதல்ல விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களை நம்ம கும்பிடுறது வழக்கமாக வச்சுருக்கோம் இல்லைங்களா? அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விநாயகரோட ஜாதகத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விநாயகரோட ஜாதகம் பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுமே உச்சத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ரொம்ப சிறப்புமிக்க இந்த ஜாதகத்தை நம்ம வீட்டில் வச்சு பூஜை அறையில் பூஜை பண்ணி நம்ம சுவாமிக்கு வணங்குறப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக போயிடும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும். நீங்கள் விநாயகர் ஜாதகத்தை நெட்லேயே கூகுள் பண்ணிங்கனாலே வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோங்களை பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அழகாக மஞ்சள் வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் 4 மூலைக்கும் வைத்துட்டு நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணியும் வச்சுக்கலாம் பூஜை அறையில். கூடவே தனியாக உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி இன்னொன்று கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம பூஜை அறையில் வைத்து தினமும் 48 நாள் தொடர்ந்து நீங்கள் விநாயகர் ஜாதகத்தை வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடைபெறுன்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். விநாயகர் ஜாதகத்துக்கு மஞ்சள் வைத்து அதை பூஜை அறையில் வைத்து தினமும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் பூஜை பண்ணி நம்ம விநாயகர் ஜாதகத்தை வழிபடலாம். இப்படி வழிபடுவதால் நம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தரித்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள், ஆபத்து, தோஷங்கள், கண்டங்கள் எல்லாமே விலகி போயிடும். எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது தொட்டாலுமே ஏற்றமாக தான் இருக்கும். அவ்வளோ சக்தி மிக்க ஒரு ஜாதகம் தான் விநாயகரோடைய ஜாதகம். இது வெளியில் போகிறப்போ நீங்கள் இந்த ஜாதகத்தை பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம். ஆனால் விநாயகர் ஜாதகத்தை வைத்து பூஜை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெய்வேத்தியம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம். கூடவே கண்டிப்பாக நீங்கள் அக்ஷதை வச்சுக்கணும். அக்ஷதை மீன்ஸ் பச்சரிசியில் மஞ்சளை கலந்து நீங்கள் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அக்ஷதை. அந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா முனை உடையாத மாதிரி பச்சரிசியாக நீங்கள் வாங்கிக்கணும். எப்போவுமே பூஜைக்குன்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி பார்த்திங்கன்னா உடையாத மாதிரி முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி அக்ஷதை ரெடி பண்ணி நீங்கள் விநாயகர் ஜாதகத்துக்கு பூஜை பண்ணுங்கள். 48 நாட்கள் செய்துங்க. 48 நாட்கள் செய்தோடனே விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண தான் ஆரம்பிப்பீங்க. நம்ம சுவாமியை கும்பிட்றது எப்போவுமே நம்ம ரெகுலராக கும்பிட்டுருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி விநாயகர் ஜாதகத்தையும் வைத்து நம்ம ரெகுலராக கும்பிட நம்ம வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிச்சயமாக இருப்பதை நம்ம கண்கூடாக உணரலாம். கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அப்போது நிறைய பேருக்கு பார்த்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.